சார் வணக்கம் சார். நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். சுரேஷ். என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸாக தான் இருக்காங்க. நிறைய பேர் நல்லா அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து நல்லது தான் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போது டெரரிஸ்ட் அட்டாக்கு இந்த மாதிரி பாம்பு வைக்கிறது அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்லாரோட மைண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ் தான் வராங்க. அது ஒன்று. அது ஏன் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷியா முஸ்லீம் மாதிரி இந்த முதுகுலலாம் அடித்து அவங்களே இந்த தாக்கிக்கிறாங்கல்ல, ஒரு அந்த பண்டிகை ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி நிறைய டெலிகாஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்க தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுறாங்களா? அது என்ன கான்செப்ட்னு எனக்கு இப்போ வரைக்கும் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது என்னால். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நீ வந்து இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா இத்தனை நாள் பழகியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு அந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. தட்ஸ் வை ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். என்ன கேட்குறாங்கனாக்கா, தீவிரவாதி அப்படின்னு சொன்னாலே வந்து ஏன் முஸ்லீம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில், இந்தியாவில் நடந்த விஷயம். அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து டீச்சர் வந்து தீவிரவாதியுடைய படத்தை வர அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலான குழந்தைகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தாடி வச்சு தொப்பி வச்சு வரைஞ்சி காட்டியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு ரணமான ஒரு நிலை தான் முஸ்லீம்களாக இருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உயர்ந்த சித்தாந்தங்களை, கருத்துக்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் உலக அளவில் நிறைய செய்யப்படுகின்றது. அதில் ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, முஸ்லீம்களை தீயவர்களாக, கெட்டவர்களாக, டெரரிஸ்டாக நாம் சித்தரித்து விட்டோம் என்று சொன்னால் அதன் பக்கமே யாரும் போயிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் திட்டமிட்டு இந்த விஷயங்கள் வந்து செய்யப்படுது. தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு வந்து மதங்களே கிடையாது. அவங்க தீவிரவாதியை கொண்டு போய் மதத்தோடு முடிச்சு போடுறோம்ல, இதனால் யாருக்கு லாபம்னா அந்த தீவிரவாதிக்கு தான் லாபம். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் பர்ஸை திருடிட்டு ஓடுறான், திருடனை பிடிச்சாச்சு. உதாரணத்துக்கு அவருடைய பேர் கந்தசாமின்னு வைங்களேன். இந்து திருடன் சொல்லுவோமா? எந்த பேப்பர்லையாவது இந்து திருடன் போடுவாங்களா? போட மாட்டேன். ஒரு டேவிட் இருக்கான்னு வைங்களேன், கிறிஸ்துவ திருடன் கைது போடுறாங்களா? திருடனுக்கு என்ன, அவன் கிறிஸ்துவ மதம் ஏன் திருட சொல்லிச்சா? இந்து மதம் திருட சொல்லிச்சா? இஸ்லாமிய மதம் திருட சொல்லிச்சா? எதுக்காக நீ மதத்தை கொண்டு வந்து திருடனோட சேர்க்கிற? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. இந்த மூன்று மதங்களும் அந்த திருடக்கூடிய விஷயத்தை எதிர்க்குது, ஆணித்தனமா எதிர்க்குது. ஆதரிக்குதா? இல்லை. மதம் ஆதரிச்சா கூட சொல்றதுல ஒரு சின்ன நியாயமாவது இருக்கும். இந்த மதங்கள் அதை நேரடியாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மதத்தில் பிறந்த ஒருவன் அதை பின்பற்றுவான், பின்பற்றாமல் இருப்பான், பேருக்கு இருப்பான், பல மாதிரி இருப்பான். அப்போ அவனை போய் நீ இந்து திருடன், கிறிஸ்துவ திருடன், முஸ்லீம் திருடன் சொல்றது எப்படி வந்து ஒரு மோசமான செயலோ, அந்த மாதிரி தீவிரவாத செயலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பல நிலைகள் இருக்கு. எந்த நிலைகள் இருந்தாலும் நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை எதிர்க்கணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், மாவோயிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு, எங்க இருக்கிறவங்க? ஜார்க்கண்ட் அந்த ஏரியாவில் இருக்காங்க. அவங்க பேர் என்ன? மாவோயிஸ்ட். நக்சலைட்ன்றாங்க. அவங்க யாரு? அவங்க ஏதாவது வேற்று செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவங்களா, நிலாவில் இருந்து வந்தவங்களா, எங்கிருந்து வந்தவங்க? மனிதர்கள். இப்போ இவங்கெல்லாம் மனிதர்கள் ஆகிட்டாங்களா? மனிதர்களாகி ஒரு கட்டத்தில் புனிதர்களாக ஆகி போயிடுறாங்க. எங்களோட வருத்தத்தை நான் சொல்கிறேன். இந்த நக்சலைட்டுகளுமே நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசினா மணிக்கணக்கில் பேசணும். இந்த நக்சலைட்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து இது போன்ற தீவிரவாத செயலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உல்ஃபான்றாங்க. இவங்க யாரு? நக்சலைட்டு, உல்ஃபா, இது மாதிரி ஏராளம் பேர். ஆனால் இவங்க யாருமே முஸ்லீம் இல்லை. இவங்க யாருமே யாரும் இல்லை. இல்லை இவங்களை மட்டும் சொல்ல, அடுத்துக்கு வரேன். இவங்க யாருமே முஸ்லீம் இல்லைங்க. அவங்கள மட்டும் எந்த மதத்தோடையும் சேர்க்காம அவங்கள மனிதர்களோட கொண்டு போய் சேர்த்தாச்சு. இவங்களாம் யார்? இப்போ மனிதர்களாக மாறிட்டாங்க. இப்போ ஒரு அல் கொய்தான்னு சொல்லியோ அல்லது அல்லுமான்னு சொல்லியோ ஏதோ ஒன்று செஞ்சால் இவன் மட்டும் என் முஸ்லீமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணப்படுறான். என்ன காரணம்? இதில் என்ன பாலிடிக்ஸ் சொல்ல பண்ண வரோம் நம்ம? அவனுக்கு ஒரு நக்சலைட் பேரை வச்சு தான் கரெக்ட், அதை நான் வரவேற்கிறேன். அதை ஆனால் உல்ஃபான்னு சொன்னால் தான் கரெக்டு. அவனுக்குன்னு அவன் இயக்கத்துக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கானுங்க. சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவன் பண்ணா இந்து தீவிரவாதின்னு சொல்றது இல்லை, கிறிஸ்துவ தீவிரவாதின்னு சொல்றது இல்லை. இவன் பண்ணா மட்டும் முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்படி சொல்லி சொல்லியே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இது ஒரு காரணம். சொல்லாடல், ஒரு சொல்லு கொல்லும், ஒரு சொல்லு வந்து வெல்லும் சொல்லுவாங்கல்ல. இந்த சொல்லாடல் என்ன செஞ்சிச்சுனாக்கா, அது போய் மக்கள் மத்திய விளம்பரம் மாறிங்க. இது ஒரு விளம்பரம் பண்றாங்க. கார்பரேட் கம்பெனிகள் எப்படி விளம்பரம் கோடி கணக்கில் பண்ணி அவன் பொருளை வந்து நமக்கு வாங்க வைக்கிறாங்களோ, முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லி 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 இதை வந்து ஒரு ட்ரேடாக ஆக்குறாங்க. இது ஒரு பக்கம். அதே மாதிரி நம்ம நாட்டில் நடிகர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் படம் எடுப்பாங்க. என்ன படம் எடுப்பாங்கன்னு சொன்னால், தீவிரவாதியை வந்து சேஸ் பண்ணி என்ன செய்வாங்கனாக்கா இந்தியாவை காப்பாற்றுறது. இந்தியாவை காப்பாற்றணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.
அதுக்கு என்ன செய்வாங்கனாக்கா பல தீவிரவாதிகளை கொல்லுவாங்க. இந்த தீவிரவாதிகள்லாம் யாரா இருப்பாங்கன்னா இந்தியாவை அழிக்கிறவங்களா இருப்பாங்க. காப்பாற்றுறதெல்லாம் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம நடிகர்களா இருப்பாங்க. அந்த தீவிரவாதி என்ன செய்வார், அல்லாஹ் அக்பர் தொழுதுட்டு போய் சுடுவார், சுடுவார். அல்லாஹ் அக்பர் பாங்கு கேட்க இங்க போய் சுடுவார். தாடி வச்சிருப்பார், தொப்பி போட்டிருப்பார். இந்த படத்தை பார்த்து நீங்க வெளியே வந்தோன்னு பாங்கு சொல்றாங்க அல்லாஹ் அக்பர், உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரும்? நாய்க்கு எப்படி ட்ரைனிங் தரான் தெரியுமா? நாய் இருக்குல்லங்க, அது மணி அடிச்சா கரெக்டா சாப்பிட வருது எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா? நாய்க்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சோறை வச்சிருவான், அது சாப்பிட வரும்போது மணி அடிப்பான். 2வது நாள் சாப்பிட வரும்போது மணி அடிப்பான். 3வது நாள் நாய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மணி அடிப்பான். இப்படியே நாய் சாப்பிட்ற நேரத்துலலாம் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் மணி அடிச்சதுக்கப்புறம் நாய் சாப்பிட வந்துடும். இதான் நாயை ட்ரைனிங் பண்ணுறது. ஒவ்வொன்றையும் இப்படி தான் ட்ரைனிங் பண்ணணும். இப்போ என்ன சொல்ல வரான், பாங்கு சொல்ல உடனே சுடுவாங்க, தொழுத உடனே சுடுவாங்க. இதை படத்தில் காட்டி காட்டி தொப்பி போட்ட பாயை பார்த்தாலே உள்ள கன் இருக்குமா, என்ன பாய் லட்டு இருக்குதா அப்படின்னு கேட்குற மாதிரி எங்களை கொண்டு வந்து விட்டாங்க. நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. நாங்கள் எப்படி பொறுப்பாகும்? இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான நலப்பணிகளை மற்ற மக்களை விட நெஞ்சு வைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு போட்டி போட்டுட்டு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க செஞ்சுருக்கிறாங்க. வெள்ளப்பெருக்கா இருக்கட்டும், சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும். இந்தியா கேட்டில் போய் பாருங்க, அங்கே யாருடைய பேர் இருக்கு? சுதந்திரத்துக்காக போராடி செத்தவங்க வரலாற்று ஆசிரியர் இருக்காங்களா இல்லையா? உங்களோட பழகக்கூடியவர்கள் வந்து உங்களது துப்பாக்கியை கத்தி வச்சு உங்களை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? உங்களோட நல்ல விதமா பழகுறாங்களா? வட இந்தியாவில் வந்து மாட்டின் பெயரால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிச்சு கொல்லப்படுபவர்களை கொல்றவர்கள் யார்? பண்ணக்கூடிய தீவிரவாத செயலை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்துவிட்டு முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய வேலையை படத்திலையும் சொல்லாடல்களையும் நியூஸுகள்லையும் ஃபுல்லா பரப்பணும் என்று சொன்னால் ஒன்றுமறியாத வளரக்கூடிய பிஞ்சு தலைமுறைகளுடைய உள்ளத்தில் என்ன செய்யறாங்க, நஞ்சை வந்து வளர்க்குறாங்க, திட்டமிட்டு வளர்க்குறாங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்துது. நீங்க தான் அதுக்கு மருந்த போடணும். நான் கேட்குறேங்க, இதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு கொடி பிடிச்சி என்னைக்காவது முஸ்லீம்கள் ரோட்ல இறங்கியிருக்காங்களா? இல்ல. ஆஷிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமியை வந்து கோயிலுடைய கருவறையில வச்சு கற்பழிக்கிறான், உயர் ஜாதியை சேர்ந்தவன். அவனுக்கு ஆதரவாக சங்கு பரிவார கும்பகளை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்துறாங்க. தீவிரவாதிக்கு மதம் இல்லை, ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. ஒரு மனிதரை வாழ வைப்பவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போலவர் திருக்குரான் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிரை நீ கொள்வன் சொன்னா உலக மக்கள் அனைவரையும் கொண்டவன் போல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்கத்துல வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் 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 என்று சொல்லி ஒருவன் செய்துவிட்டு ஒருவருக்கு நோவினை கொடுத்தா அந்த நன்மையெல்லாம் அளிக்கப்பட்டு விடும் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்துல ரோட்ல நடந்து போகக்கூடிய நேரத்தில் அவன் காலில் முள்ளு குத்திச்சா அந்த தொல்லை தரக்கூடிய பொருளை நீ அகற்றவில்லை என்று சொன்னால் உன்னுடைய உள்ளத்துல நம்பிக்கையே இல்லை என்று முகமது நபி சொன்னாங்க. நீ நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் சாலையில நடந்து போகக்கூடிய நேரத்தில் தொல்லை தரக்கூடிய பொருள் இருந்தால் உனக்கு பின்னாடி ஒரு இந்து வருவாரு, கிறிஸ்துவர் வருவாரு, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவன் வருவான், மனுஷன் வருவான், ஆடு மாடு வரும், ஏதோ ஒன்று பாதிக்கப்படும். அந்த தொல்லை தரக்கூடிய ஒன்றை நீ அகற்ற வேண்டும் என்பதை ஆலோசனையா சொல்லல, கட்டளையாக சொல்லப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்படி வந்து ஒரு உயரிய கோட்பாடோடும் கொள்கையோடும் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துல பெயர் தாங்கி சில மனித மிருகங்கள், அவங்க நீங்க மனிதன்ற லிஸ்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. மனித குல விரோதிகள் அவர்கள். லட்சத்துல ஒருத்தன், கோடியில ஒருத்தன், எல்லா மதத்திலும் இருக்க மாதிரி இங்கேயும் இருப்பான். அவனை நாம எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கணுமே ஒழிய அவனை கொண்டு வந்து முஸ்லீம்களோட பிராண்டிங் பண்ணீங்கன்னு சொன்னா அவன் கை வளர்ந்து போயிடும். அப்ப இதுக்கு திட்டமிட்ட ஒரு வேலையை வந்து தொலைக்காட்சி முக்கியமான காரணம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தில் அந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ இறைவனுடைய அருளால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில், வட இந்தியாவுடைய சூழல் அது ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் அந்த மாதிரி சூழல் இல்லை. உண்மையிலே ரொம்ப நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்களாகத்தான் நாங்கள் எங்கள் சகோதரர் உங்களை பார்க்குறோம். உண்மையிலே மனம் திறந்து சொல்வதாக இருந்தால் சில நேரங்களில் இந்து மக்கள்கிட்ட பழகிறது மனசுக்கு நெருக்கமாக இருக்குங்க. ஒரு உண்மைத்தன்மையும் உண்மையான நேசமும் சின்ன ஒரு நன்மை செய்தால் கூட நன்றி பெருக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்து கிறிஸ்தவ மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நாங்க அவங்களை வெறுக்கணும்னு கேட்கிறேன். வெறுக்கிறதுக்கு என்ன, எனக்கு என்ன நீதி இருக்கு? என் மதம் சொல்லலையே, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் எல்லாருமே என்று சொல்லி எல்லாரையும் அரவணைக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நான் பார்ஷியாலிட்டியா பார்க்கறதுக்கு நான் தயார் இல்லை, நீங்களும் தயாரில்லை என்று சொன்னால் தீவிரவாதிகள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களை கொண்டாந்து எங்களோட சேர்க்கிற வேலை செய்தீர்கள் என்று சொன்னால் அது உலகத்துக்கும் சமூகத்துக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஆபத்து அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு அது போன்ற வேலையை நீங்கள் தான் களமிறங்கி கண்டிக்கும். எங்களுக்கு சில நேரங்களில் சில ஆதங்கம் வரும், இப்படிலாம் சில வேலைகள் நடக்குது, நம்ம இந்து சகோதரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே,
ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு முஸ்லீமை போட்டு கொள்றாங்களே, ஒரு சிறுவனை கொள்றாங்களே, ஒரு பொம்பளை பிள்ளையை கற்பழிக்கிறானே, இந்த நாட்டில் பல இந்து மக்கள் இருக்கிறாங்களே, நியாயவான்கள் இருக்காங்க, ஏன் ரோட்ல இறங்கி யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க என்கிற ஆதங்கங்கள் எங்களுடைய உள்ளத்துல இருக்கு. நீங்க தான் அந்த காயத்துக்கு மருந்து போடணும், நீங்க தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்கன்றதை அன்பான வேண்டுகோளாக உங்களுக்கு இந்த சபையில நான் வைத்துக் கொள்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.